நம்மளாம் அரபு நாடுகளுக்கு வந்து நம்ம சந்திக்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த அரபிக் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் அவ்வளவு கஷ்டமானு கேட்டா கிடையவே கிடையாது. எல்லா லாங்குவேஜ் மாதிரியும் அரபிக் ஒரு சாதாரண லாங்குவேஜ் தான். அதை நம்ம வந்து ஈஸியாவே கத்துக்கலாம். நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 5 வார்த்தை அப்படின்ட்டு ஒரு எழுதி வச்சுப்பேன், இல்லைன்னா அதை வந்து படிச்சு வச்சுப்பேன், நான் வாய்ஸ் ரெக்கார்டை எடுத்து வச்சுப்பேன். நான் எங்கேயாவது போறப்ப அந்த வாய்ஸ் ரெக்கார்டை பார்ப்பேன், இல்ல தூங்குறப்ப சொல்லிட்டு தூங்குவேன். தமிழாளுங்க இருப்பாங்களா, அவங்கள்ட்ட வந்து நான் பேசுவேன். அதை தப்பு இருந்துச்சு அப்படின்னா இது தப்புடா, இது ரைட்டரா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்படியே ஒரு நாளைக்கு 5, 10, 15, 20 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவிங்கா பேசுறப்போ நம்மளுக்கு வந்து அரபிக் வந்து ஈஸியா வந்துடும். ஸோ இப்படிதான் நான் அரபிக் கத்துக்கிட்டேன். புதுசா அரபு நாடுகளுக்கு வரவங்களுக்கு இந்த ஒரு சில வார்த்தைகள் தெரிஞ்சா போதும், ஈஸியா அரபிக் ஓட்டிடலாம். அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து அக்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கீல்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம், தூங்க அப்படின்னா நோம்னு அர்த்தம், தாள் அப்படின்னா வான்னு அர்த்தம், ரோ அப்படின்னா போன்னு அர்த்தம், எகாத் அப்படின்னா உட்காரு அப்படின்னு அர்த்தம். கத்துக்கிறதோட பிரச்சனை இல்லை, யாராவது கம்யூனிகேட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து மைண்ட்ல நிற்கும். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு அரபிக் வீடியோ போடலாமா போட வேணாமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட்ல சந்திப்போம். பை.